100வது எபிசோடு ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம என்னென்னலாம் பேசினோமோ, அது எல்லாமே ஒரு 3 விஷயத்த பேசினேன் அப்படின்னா, அந்த 3 விஷயமே அப்படியே ஒரு கார்பன் காப்பி மாரி இருந்தது. அதான் தேஜா மூமெண்ட். நேத்து நீங்க பார்த்தத, கேட்டத இன்னைக்கு அப்படியே லைவ் மார்க்கெட்ல பார்த்துருப்பீங்க. ஸோ 26,100ல செல் பண்ண சொன்னோம். திரும்பி ஆன் தி ரீட்ரேஸ்மென்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஆன் த ரீட்ரேஸ்மென்ட்ல செல் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ இதான் 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சுட்டு திரும்பி எக்ஸாக்ட்டா அது நேத்து கூட பேசியிருப்பேன். உங்க கால்லயே வந்து விழும் அந்த செட்டப்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்டா பாருங்க. கரெக்ட்டா உங்க ஃபீட்ல வந்து உட்காந்துருக்கு அது 100ன்றது 2600 அதுக்கு மேல போவே இல்ல மார்க்கெட்டு. ஸோ அங்கருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ் வச்சுக்க சொன்னோம். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலா நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 12:35யும் பேசியிருப்போம். அதாவது 12:15லேருந்து 12:45க்குள்ளன்னு பேசியிருப்போம். ஸோ 12:35க்கு தான் ஒரு ஸ்விங் ஹை. அங்கேருந்து ஒரு 85 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். தென் 3:00 நேத்து சொல்லியிருப்பேன் ஆக்சுவலா 2 மணிக்கெலாம் நார்மலா ஆப்பரேட் பண்ணுவாங்க எக்ஸ்பைரிய. பட் நாளைக்கு 3 மணியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் ஒரு 60 பாயிண்ட் மூவ் ஆச்சு. ஆப்ஷன்ஸ்லாம் கடைசி இதில் இருந்தது 200%லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. ரூ. 10 பொருள் 26,000 கால்லாம் வந்து ஒரு ரூ. 33 வரைக்கும்லாம் போச்சு. ஸோ அருமையா அத ஆப்பரேட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே நடந்தது. கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்றவங்க ஒரு ப்ரெட்டி டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பீங்கன்றத நம்புறேன். ஸோ இதுதான் நேத்து குடுத்தது நம்ம இதுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்க இந்த சார்ட்டுக்கு அவங்களுக்கு குடுத்தது. இதில கிளியரா தெரியும். இதுதான் அந்த 3 மணிக்கு 3 மணிக்கு ஒரு ஆப்பரேஷன் நடக்கும் அப்படின்றது. இன்வெர்ஷன் சார்ட்டு கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் ஃபுல்லா கீழ தான் இருந்தது. ஸோ கிளியர் கட் இன்வெர்ஷன். ஸோ 3 மணிக்கு அதே மாரி 60 பாயிண்ட்ஸ் ஒரு ஷார்ப்பான மூவ் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே குடுத்த விஷயம் தான் இதெல்லாம். ஸோ அது அப்படியே நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கடவுளுக்கு நன்றி. அண்ட் நம்ம யூடியூப் நேயர்களுக்கும் தேங்க் யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் பி லாயல் டு யுவர் ஃபியூச்சர் நாட் யுவர் பாஸ்ட். இது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நீங்க நம்ம கடந்த காலத்துல நடந்த தவறுகளோ, தோல்விகளோ, காயங்களோ, இல்ல ஒரு பழக்கவழக்கங்களோ, இல்ல பயங்களோ எதுவுமே வந்து நம்மள கட்டி போடவே கூடாது. நம்ம ஃப்யூச்சர் தான் முக்கியம். அதுக்கு தான் நம்ம டைமு, எனர்ஜி, ஃபோக்கஸ் எல்லாமே அதில தான் போடணும். இது டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, கடந்த காலம் ஈக்குவல் டூ நினைவு, எதிர்காலம் ஈக்குவல் டூ வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். அதாவது கடந்த காலம் வந்து நம்மள நம்மள வடிவமைக்கலாம். ஆனா, அது நம்மள நிர்ணயிக்கக்கூடாது. நீங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும், அது உங்க ஃப்யூச்சர கண்டிப்பா தடுக்கவே கூடாது. அது வந்து நம்மலாம் அனுபவிச்சா மட்டும் தான் அத தடுக்கவே முடியும். அதனால பாஸ்ட்டுக்கு வந்து எப்பயுமே லாயலா இருக்கவே இருக்காதீங்க. அதாவது அதே தாட்டு, அதே பழக்கம், அதே பயம், அதே கம்ஃபர்ட் ஜோனு இதுலயே வந்து சிக்கிக்குவோம். நீங்க பாஸ்ட்டுக்கு லாயலா இருந்தீங்கன்னா, பட் ஃப்யூச்சருக்கு லாயலா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய பாத கிடைக்கும். புதிய வளர்ச்சி, புதிய வாய்ப்பு, புதிய வெர்ஷன் ஆஃப் யூன்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே ஓப்பன் அப் ஆகும் உங்களுக்கு. நீங்க ஃப்யூச்சருக்கு லாயலா இருந்தீங்கன்னா. அதாவது அ மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ஒரு லெசன்ஸ் தான். நாட் ஐடென்டிட்டி. அதாவது கடந்த காலத்தில ஃபெயில் ஆனோம் அப்டின்னா, அது நம்ம ஃபெயிலியர் கிடையவே கிடையாது. அப்படி நினைக்கிறது வந்து பாஸ்ட்டுக்கு நம்ம லாயல் ஆயிடுவோம். நம்ம ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா, பாஸ்ட்டுக்கு லாயல் ஆயிடுவோம். அதே மிஸ்டேக்லேருந்து லெசன கத்துக்கிட்டு ஃபார்வர்ட் மூவ் பண்ணோம் அப்படின்னா, ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம லாயல் ஆயிடுவோம். ஃப்யூச்சருக்கு நம்பிக்கை வைக்கிறது தான் போல்ட் டிசிஷன். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அந்த டிசிப்ளினா இருக்கிறது, சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்றது, குட் ஹேபிட்ஸ பண்றது. இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸே வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு லாயல்ட்டியா இருக்கும். டிசிப்ளின் பிளஸ் கரேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்யூச்சருக்கு லாயல்ட்டியா இருக்கிறது. பட் இத எக்ஸாம்பிள் சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங்ல எக்ஸாம்பிள் சொன்னா ஒருத்தர் இன்கேஸ் லாஸ்ட் மந்த் ஒரு ஹெவியா லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கு. ஓகே. அவர் பாஸ்ட்க்கு லாயலா இருக்கலாம். பாஸ்ட்க்கு லாயலா இருந்தா என்ன இருக்கும்? என்னால முடியாது. எனக்கு பயமா இருக்கு. நான் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்றவன். எனக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. அதே மிஸ்டேக்க நான் திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இத நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க பாஸ்ட்க்கு லாயல் ஆயிடுவீங்க. ஆனா ஃப்யூச்சருக்கு லாயலா ஆகணும்னா, அதுலேருந்து லெசன கத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணணும். ப்ராப்பரா பொசிஷனல் சைசிங் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம 4 லாட் போடுறோம். நமக்கு அது இதுவா இல்லன்னா 2 லாட் போடுறோமா? ஓகே. 50,000 இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றோம். இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேட் பண்றோம்னா, ஒரே ஒரு லாட் தான் எலிஜிபிள் 50,000க்கு.
1,00,000 இருக்குன்னா 2 லாட் தான். அவ்வளோதான் பண்ணணும். 1,00,000 வச்சுன்னு 10 லாட் பண்ணக்கூடாது. அப்போ ப்ராப்பர் பொசிஷனல் சைஸ்னிங் வேணும். நேத்தே சொல்லியிருப்பேன். ஒன்லி ஏ பிளஸ் செட்டப்ஸ், அதாவது உங்களுக்கு இத்தன நாள் பார்த்ததுல கண்டிப்பா ஒரு செட்டப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரைட் ஆயிருக்கும். அந்த செட்டப்க்காக வெயிட் பண்ணுங்க. அந்த செட்டப்ப வந்து இன்னும் மெருகேத்துங்க. அத வந்து இன்னும் பெட்டரா பண்ணுங்க. ஸோ அப்போ ஒன்லி ஏ பிளஸ் செட்டப்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவேன்னு நெனைங்க. டெய்லி டிசிப்ளினா இருங்க. ஸ்லோவா வந்து கண்டிப்பா கம்பேக் ஆகலாம். ஏன்னா ஏன்னா அவருக்கு தெரியும் லாஸ் வந்து அவரோட ஐடென்டிட்டி இல்ல. ஓகே, அவரோட ஃபியூச்சர் தான் அவர் ஐடென்டிட்டின்னு தெரியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா, ஃபியூச்சருக்கு லாயலா இருப்பீங்க. ஸோ ட்ரேடிங்கோட உங்களுடைய ஸ்டைலும், உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸும் மாறும். கண்டிப்பா ஸ்லோவா நீங்க கம்பேக்கா ஆயிடுவீங்க. அதேமாரி ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒருத்தர் வந்து கடந்த காலத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ தவறா புரிஞ்சுட்டாங்க, இல்ல உங்கள ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அதையே நெனச்சுக்கிட்டு அந்த ஓல்டு தாட்லயே இருந்தீங்க அப்டின்னா, பாஸ்ட்டுக்கு லாயலா இருப்பீங்க. ஓகே, யாரையும் டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. குரோத் இருக்காது. இப்படியே இருந்துருவீங்க. ஆனா, நீங்க வந்து அந்த பெர்சன் ஹர்ட் பண்ணது நமக்கு ஒரு லெசனு. ஓகே, நம்ம வந்து புதுசா ஒரு பவுண்டரிய செட் பண்ணுவோம். அதேமாரி நல்ல ரிலேஷன்ஷிப்ப அக்செப்ட் பண்றதுக்கு மனநிலைக்கு கொண்டு வாங்க. ஓகே, மனச வந்து ஓப்பனா வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா, பாஸ்ட்டுக்கு நான் அடிமை கிடையாது. ஃபியூச்சரோட நான் ஆர்க்கிடெக்ட் அப்படின்ற மாரி நீங்க போவீங்க. இத கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, உங்க கடந்த காலம் ஒரே ஒரு சாப்டர் தான் அது. ஓகே, அது வந்து ஃபுல் புக்கு கிடையவே கிடையாது. ஓகே, அந்த ஒரு சாப்டரையே வச்சுக்கிட்டு, ஃபுல் புக்கையும் நீங்க எழுதவே முடியவே முடியாது. அதனால கடந்த காலம் ஒரு சாப்டரு. ஓகே, ஃபியூச்சர் வந்து ஃபுல் புக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த சாப்டருக்கு நம்ம நகரணும். அதனால ஒரே சாப்டர்ல உட்காரவே உட்காராதீங்க. நான் ஃபியூச்சர்ல நம்பிக்கை வைங்க. பாஸ்ட்ல நம்பிக்கை வைக்காதீங்க. ஃபியூச்சர்ல நம்பிக்கை வைங்க. ஸோ இதுதான் நான் இங்க சொல்ல வரேன். பி லாயல் டூ யுவர் ஃபியூச்சர், நாட் யுவர் பாஸ்ட்ன்றத. ஓகே, டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 55.43 ஒரு மாரி அருமையா 70லாம் இருந்தது. இப்போ 55.43 வந்துருச்சு. நேத்தே நம்ம இத பேசியிருந்தோம். நாளைக்கு மேபி மூவிங் ஆவரேஜ் 10 கீழ வருமா அப்படின்றத பேசியிருந்தோம். கரெக்ட்டா இன்னைக்கு வந்துருச்சு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவிங் ஆவரேஜ் 10 கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இத பத்தி. ஒரு ஒரு 2 நாள் ஓகே. 2 நாளுக்குள்ள திரும்பி மேல போயிடுச்சுன்னா, அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் பிலோலேருந்து அபோவ் போச்சுன்னா இட்ஸ் ஓகே. இல்ல திரும்பி அது 2 நாள்லாம் கன்டின்யூ ஆச்சுன்னா, திரும்ப அப்புறம் என்ன ஆகும்னா, மூவிங் ஆவரேஜ் 20யும் கன்டின்யூ ஆகும். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். எனிவே ஒரு 5த் ஒரு பெரிய மூவ் இருக்கு. அந்த மூவ்க்குள்ள இவங்க ஏதாவது செட்டில் ஆயிடுவாங்களா? அப்படின்ற மாரி நம்ம பார்க்கலாம். எனிவே என்ன நடக்குது, ரியல் டைம்ல நடக்குதோ அத பேஸ் பண்ணி போறது புத்திசாலித்தனம். பட் இந்த ஸ்லைட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 22 நாளுக்கு அப்புறம் மூவிங் ஆவரேஜ் 10 பிலோ வந்திருக்கு. இத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வால்யூம் படி எஃப்ஏஎஸ் இது வந்து ஐ திங்க் இது நேத்தோட டேட்டா. ஓகே, இன்னைக்கு டேட்டா இன்னும் இதில அப்டேட் ஆகல. ஓகே, நான் மெசேஜ்ல போட சொல்றேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகே, பப்ளிக் வந்து ஒரு 5,49,000 கான்ட்ராக்ட் அ சூப்பர்பா பைல இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நேத்து நான் சொன்னேன். ரொம்ப அருமையா இருக்கு. பப்ளிக் இவ்ளோ பை வந்துட்டாங்க. நாளைக்கு காலையில ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்கேஸ் உங்க கால் சைடு அதிகமாகுதுன்னா, தைரியமா செல் போயிடுங்க அப்படின்னு பேசியிருப்போம். அதுதான் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்தே ஒண்ணும் கால் சைடு பெருசா புட்டு ஒண்ணுமே இல்ல. கால் தான் ஜாஸ்தியா இருந்தது. கிளியரா வந்து ஒரு பேரிஷ் வியூ இருந்தது. ஸோ இது கன்டின்யூ. இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க. இத பத்தி நான் பேசுறேன்னா, நாளைக்கு அது எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கனாலே, யூ கேன் ஏபிள் டூ கெட் தி ஐடியா. பிகாஸ் பப்ளிக் இஸ் இன் டூ மச் ஆஃப் பை. நாளைக்கு இன் கேஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புல்லிஷா காமிக்குது அப்படின்னா, தென் வி நீட் டூ பி அலர்ட். ஓகே, கொஞ்சம் நம்ம அலர்ட்டா இருக்கலாம். ஆனா, நாளைக்கும் இன்கேஸ் பேரிஷா தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிக்குதுன்னா, அகைன் நம்ம எந்த இடத்துல ஏதாவது ஒரு கரெக்ட்டான ரெசிஸ்டன்ஸ்ல செல்லிங் கிடைச்சா செல்லிங் போலாம். அதுதான் இதோட மீனிங்கு. பிகாஸ் பப்ளிக் இஃப் கம்ஸ் இன்டூ ஹியூஜ் பையிங்கோ இல்ல ஹியூஜ் செல்லிங்கோ இருந்தா, நமக்கு அடுத்த நாள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பார்த்து ட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதான் நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்டில் பப்ளிக் இஸ் இன் த சேம் சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. இந்தியா விக்ஸ் 11.23 எதையாவது எங்கேயாவது போய் சண்டை போடுங்க, என்னையாவது பண்ணிக்கங்க. நான் வந்து எனக்கு அத பத்திலாம் கவலை கிடையாது. எந்த வாலடைலியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விக்ஸ் இறங்கியிருக்கு. மேபி 1 ஆர் 2 டேஸ் வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் போல அப்படின்ற மாரி இது காமிக்குது. 5த்துக்கு ஒரு செட் பண்ண போறாங்களா டோன அப்படின்ற மாரியும் இது இருக்கு. வேல்யூவேஷன் 22.66. இந்த வேல்யூவேஷன் எப்படி இருந்தாலும் ஒரு அந்த 21,800 வரும்போது ஒரு அருமையான வேல்யூவேஷன் இருந்தது. கண்டிப்பா அந்த வேல்யூவேஷன் இப்போ இல்ல. ஒரு மீடியம் வேல்யூவேஷன்ல தான் அந்த பர்ட்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ஒரு மீடியம் வேல்யூவேஷன்ல தான் ஹோல் இயர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் த ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி வி ஹவ் காட் இன் 2025. ஓகே, அட்வான்ஸு இன்னைக்கு பாதிக்கு பாதி தான். 1083 தான் அட்வான்ஸு. டிக்ளைன் 2007.
பட் அன்சேஞ்ச்டு 112. பட் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கியிருந்தது. பட் போர்ட்ஃபோலியோலாம் ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது. எங்க போர்ட்ஃபோலியோ சில கம்பெனிஸ்லாம் நல்லா அதுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் ஓவரால் பிராடர் மார்க்கெட் சரியில்ல இன்னைக்கு. அதுதான் இத காமிக்குது. ஓகே, இதான் 100த் எபிசோட்ல ஃபுல் ஆஃப் தேஜாவு மூவ்மெண்ட்டா இருந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டு 26,100லேருந்து 26,000 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 12:35 பிஎம்க்கு ஒரு தேஜாவு மூவ்மெண்ட்டு. அதுதான் ஸ்விங் ஹையா இருந்தது ஒரு 85 பாயிண்ட்டு. திரும்பி 3:00 அந்த 3:00லாம் ரொம்ப ட்ரிக்கியான இது. அதெல்லாம் வ ஒரு இது ரொம்ப ரொம்ப ரேரு. ரொம்ப கஷ்டம் அத கண்டுபிடிக்கிறது. அந்த மாரி ஒரு விஷயத்த தான் நம்ம அட்வான்ஸா குடுத்துருக்குறோம். உண்மையாவே அது ரொம்ப பெரிய விஷயம் அது. அந்த இடத்துல அந்த மாரி நடந்தது. ஆப்ஷன்ஸ்லயும் அந்த 3 மணிக்கு இருந்தது. நெறைய பேர் 3 மணிக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல மூவ்னா நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னு சொல்லுவாங்க. ஆனா, அத வந்து முன்ன நாள் சொல்லி அடுத்த நாள் அதே மாரி 3 மணிக்கு இருக்கிறது, அதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாதுங்க. இந்த மாரி ஒரு விஷயத்த நானு எங்கேயுமே இதுவரைக்கும் பார்த்ததில்ல. எவ்வளோ வருஷம் அதாவது 16 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்போம். அப்போ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு அருமையான உதாரணம். பட் என்ன இருந்தாலும் எந்த கிரெடிட்டும் நமக்கு கிடையாது. எல்லாம் வந்து ஒரு கடவுளின் செயல். ஓகே, நம்மளுடைய இது இந்த மாரி இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் ஃப்யூச்சர கொஞ்சம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நம்ம கடவுள் சொல்றாரு. நமக்கு நடக்குது. எவ்வளோ நாள் நடக்குதோ நம்ம அத யுட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5த் டிசம்பர் ஒரு நல்ல மூவா இருக்கும். சூப்பர்வா இருக்கும். கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம எடுத்தோம் அப்படின்னா, வி கேன் ஏபிள் டூ கெட் அ பிரெட்டி டீசென்ட் மனி அப்படின்ற மாரி நானு நினைக்கிறேங்க. ஓகே, இன்ட்ராடே பேட்டர்ன் ட்ரெய்னிங் வந்து 11த் டிசம்பர் இருக்கு. 2 டேஸ்க்கு முன்னாடி இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில 6 பேட்டர்ன் தான் இருக்கும். அந்த கம்ப்ளீட் 6 பேட்டர்ன் தான். இன்னைக்கெல்லாம் அ இந்த நார்மல் டே எக்ஸ்பேன்ஷன் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஒரு மாரி அத இஎன்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இஎன்டி பேட்டர்ன் தான் இன்னைக்கு. ஸோ அந்த இஎன்டி பேட்டர்ன் எப்படியுமே அது உங்களுக்கு ஒரு ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் சிச்சுவேஷன் குடுத்துருவான். பட் இன்னைக்கு அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் சிச்சுவேஷன் அருமையா 3 மணிக்கு குடுத்தான். நெறைய பேருக்கு ஷாக்கா இருந்திருக்கும். என்ன இவ்ளோ லேட்டா குடுக்குறானான்ட்டு. ஆனா அந்த பேட்டர்னோட இயல்பு அது. அப்படிதான் குடுப்பான். தட் இஸ் தி மேட்ச் ஃபிக்ஸிங்ன்னே சொல்லுவோம் அந்த பேட்டர்ன. ஸோ அதெல்லாம் கத்துக்காம இன்ட்ராடே பண்றீங்க. வெறும் சும்மா ஒரு பிரைஸ் ஆக்ஷன வச்சுக்கிட்டு 2 கோடு போட தெரியும். என்னால பண்ண முடியும்னா, இந்த மாரி விஷயத்தெல்லாம் பண்ணவே முடியவே முடியாது. அப்படின்னு பார்த்தா எவ்வளோ கோடி கணக்குல, லட்சக்கணக்குல பிரைஸ் ஆக்ஷன கத்துக்கினவங்க இருக்கிறாங்க. பட் ஸ்டில் ஒரு 8% 9% தான் ஓவரால் ப்ராஃபிட்டே பண்றாங்க ட்ரேடிங்ல. ஸோ அதுக்கு மீறி சில விஷயங்கள் தேவைப்படும். அந்த விஷயம் தான் இந்த பேட்டர்ன் அனலைசேஷன். இது தெரிஞ்சதுனாலே ஒருத்தருக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே தெரியும். ஸோ அதுதான் இங்க கவர் பண்றோம். அதனால தான் 4 பேட்ச் ஒரு மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருந்தது. இது 5த் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். 11த் டிசம்பர் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே 11த் டிசம்பர். ஒரு ஆஸ்பீஷியஸ் டேன்னு கூட வச்சுக்கலாம் அத. ஓகே. அத எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றோன்றதும் இருக்கும். இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் வரும். இப்ப இந்த இவ்வளோ நேரம் இறங்கியிருக்கு. இதெல்லாம் என்ன ஆச்சு? இறங்குனதுக்கப்புறம் வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஆல் டைம் ஹை போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு. என்னென்னமோ பேசியிருக்கலாம். ஓகே. ஆனா இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி கிளியரா சொல்லுது. கொஞ்சம் பாஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த பாஸ் தான் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. அது நம்ம குடுத்த இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜிலேயே இருக்கு. ஸோ இதுதான் ஓரளவுக்கு இப்போ இப்போ போயிட்டுருக்கிறது ஓரளவுக்கு டாப்ன்றத எந்த எந்த ஒரு சார்ட்டையும் பார்க்காம இத பார்த்தாலே ஓரளவுக்கு நீங்க சொல்லலாம். அதுவே ஒரு வருஷத்துக்கு 2000 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ரோ எட்ஜ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம நேத்து பேசியிருந்தோம். சார்ட் அனலைசேஷன பிரைவேட் யூடியூப் வீடியோவா மாத்துறோம். டிசம்பர் 11லேருந்து லான்ச் ஆகுது. இது நம்ம இப்ப என்ன பேசுறோமோ, சார்ட்ல பேசுறோமோ, அதே தான் பேசுவோம். கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்டெப்த்தா பிகாஸ் அது பிரைவேட் வீடியோன்றதால, இன்னும் கூட நான் கொஞ்சம் இன்டெப்த்தா பேசுறதுக்கு பேசலான்னு பார்க்குறேன் அத. ஸோ இது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். நேத்தே இத நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு தான் லான்ச் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 369 பெர் மந்த் இது. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அ இது வந்து மினிமம் ஒரு 10 வீடியோஸ்ன்ற மாரி கமிட்மெண்ட். பட் ஐ வில் ட்ரை அண்ட் டூ த மேக்ஸிமம் வீடியோ இதில குடுக்குறதுக்கு பார்க்குறேன். அ தென் இது வந்து எப்படின்னா, நீங்க அத பே பண்ணோனே உங்களுக்கு ஒரு WhatsAppல ஒரு குரூப்ல நீங்க ஆட் ஆயிடுவீங்க. அதில வீடியோஸு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் 11த்துலருந்து. ஸோ
யாருக்கெல்லாம் வேணுமோ பண்ணுங்க. ஸோ எத்தனை பேரு நம்ம சார்ட் புடிச்சு எத்தனை பேருக்கு அத இன்னும் கன்டின்யூ பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்றத பார்க்குறதுல நானும் ஆர்வமா இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்கனாலே எல்லா விதமான பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்கும். நீங்க பே பண்ணீங்கன்னா, உங்க ஒரு நாளுக்குள்ளேயே ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்கள அந்த குரூப்ல சேர்த்துடுவாங்க. 11லேருந்து எனிவே இந்த சார்ட் அனலைசேஷன் யூடியூப்ல வராது. அந்த பிரைவேட்டா இருக்கிற பெர்சன்ஸ்க்கு மட்டும் தான் வரும். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணலாம். தென் நாளையிலேருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி சாகா கான்ட்ரா ட்ரேடிங்கில வீடியோ வரும். ஸோ இன்னைக்கு இத பார்த்துக்கோங்க. பட் நாளைக்கு இன்கேஸ் சாகா கான்ட்ரா ட்ரேடிங் பார்க்காதவங்க அந்த சேனல பார்த்துக்கோங்க. ஓகே. இதுதான் நம்மளுடைய அனௌன்ஸ்மென்ட்டு. இப்ப நம்ம சார்ட்ட பார்க்கலாம். ஸோ சார்ட்ல இதுதான் இருக்கு. இந்த டெய்லியில இந்த இடத்துல நம்ம பேசினோம். இது வந்து இன்னும் ப்ராப்பர் வே கிடையாதுன்னு. கரெக்ட்டா ப்ராப்பர் வே கிடையாதுன்னு தான் சொல்லுது. இப்பவும் 350க்கு மேல 5 மினிட்ஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சதுனா தான் அடுத்த கட்டத்துக்கு நகரும்ன்றத பார்த்துக்கலாம். பட் 5த் எனிவே இட்ஸ் எக்செப்ஷனல். 5த் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். 5த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே அது. ஸோ அது பிளான் எனிவே 4த் அன்னைக்கு நான் சொல்றேன். ஓகே. இப்போதைக்கு இத பாருங்க. இந்த இந்த ட்ரெண்ட் லைன்ல பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன இப்போதைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. பட் இதுக்கு கீழ வந்ததுன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரும். பட் இன்னைக்கு 100 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோனே நான் புக் பண்ணிக்கிட்டேன் பொசிஷனல. பிகாஸ் நெக்ஸ்ட் டே எப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள இந்த இதில இருக்குன்றதால அப்படி பண்ணிக்கிட்டேன். பட் அடுத்தடுத்து இன்ட்ராடேல எப்படி மூவ்மெண்ட்ஸ் வருதோ அதுக்கேத்த மாரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போய்க்கிறது புத்திசாலித்தனமா இருக்கும்னு நெனச்சு நானு புக் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் இன் இந்த ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. இது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தர் ஃபால் வரலாம். ஓகே. அ இது வந்து இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா இது எம் தான். இவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஆனா இது வர்றதுக்கு முன்னாடி, இந்த கடைசி லெக் வர்றதுக்கு முன்னாடி சொன்னா தான் காசு பண்ண முடியும். வந்ததுக்கப்புறம் இத யார் வேணா சொல்லுவாங்க. ஓகே ஆமா எம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுல எந்த யூசுமே கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி இத நம்ம இமேஜின் பண்ணா தான் நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ நவ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவலி எ ப்ராப்பர் எம்ன்றது. ஸோ இந்த இடம் தான் 2600 இதுக்கு கீழ 5 மினிட்ஸ் க்ளோஸ் ஆச்சு. நீங்க லைவ்லயே இத பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கீழ க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆனாலும் எதுவும் பண்ணாதீங்க. ரீட்ரேஸ்மென்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். கரெக்ட்டா இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட்டு. திஸ் இஸ் ஆக்சுவலி இதுதான் டெக்னிக்கல்ன்றது. சும்மா 2 லைன போட்டு வரையறது மட்டும் டெக்னிக்கல் கிடையாது. இதுதான் சொல்றது. எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல வந்து நின்னுச்சு பாருங்க. நின்னதுக்கப்புறம் தென் கிளியர் கட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம பேசின அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடுச்சு. ஹோப் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே. இதுதான் அந்த 12 அரவுண்ட் 12:35 அண்ட் திஸ் இஸ் 3:00 எக்ஸாக்ட் 3:00 லோ இப்படி போயிடுச்சு. ஸோ நான் ஒரு டைம் சொல்றேன்னா எப்பயுமே இத ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. இந்த மாரி ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அந்த டைம்ல யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் தெரிஞ்சதுன்னா அதில யூஸ் பண்ணுங்க. பிளைண்டா ட்ரேட் பண்ணாதீங்கன்றது தான் சொல்றேன். ஓகே. நாளைக்கு எப்படி இருக்கலாம்னா, நாளைக்கு இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இப்போதைக்கு ஒரு 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 சேனலுக்குள்ள ட்ராவல் ஆகுது. ஒரு 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இதுக்குள்ள இப்போ ட்ராவல் ஆகுது. இந்த சேனல் எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் இப்போ இன்கேஸ் இத உடைக்குது, இந்த சைடு மேல உடைக்குது அப்படின்னா, ஓகே மேல உடைச்சுனா திரும்பி இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத நம்ம பார்க்கணும். பிகாஸ் இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் கீழ வந்தது. இதுதான் நான் சொன்ன அந்த 100 ரீட்ரேஸ்மென்ட் திரும்பி வரும்போது விற்க சொன்னோம். ஸோ அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கீழ உடைச்சது அப்படின்னா ஃபர்தர் ஃபால் ஏற்கனவே போயிட்டு இருக்கிறது அப்படியே லோவர் லோ கன்டின்யூ ஆயிட்டே இருக்கலாம். கன்டின்யூ ஆனா அடுத்தடுத்து எந்த எந்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு டெக்னிக்கல்ஸ் படி அதாவது பேட்டர்ன் படி இங்க பார்க்கும்போது ஒரு சின்ன சேனல் ஃபார்ம் ஆயி அந்த சேனலுக்குள்ள போயின்ருக்கு. ஓகே. எந்த சைடு பிரேக் ஆகுதுன்றத பார்க்கலாம். இல்ல திரும்ப திரும்ப இதுக்குள்ள போகுதான்னு பார்க்கலாம். பட் எய்தர் சைடு ஏதோ ஒண்ணு பிரேக் ஆச்சுன்னா, அந்த சைடு மூவ்மென்டம் இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் 5த்துக்கு ஒரு பெரிய மூவ் இருக்குன்னா, அதுக்குள்ள செட் பண்ணணும். அவங்க வந்து நம்மள செட் பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய மூவ் அதுக்குள்ளயும் ஆகக்கூடாது. அதனால மேபி நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு 2 சைடு அப்படி இப்படின்னு போய் கொண்டு போறாங்களா? அதாவது ரொம்ப வாலடைல் பண்ணி கொண்டு போறாங்களான்றத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த மாரி தான் இருக்கு. ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடம் எதிர்பார்த்த இடமும் வந்துடுச்சு.
இப்போ அடுத்த கட்டத்துக்கு எங்க நகர போகுதுன்னு ஃப்ரெஷ்ஷா தான் பார்க்கணும். பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நான் என் ட்ரேடிங் பிளான் மேபி நாளைக்கு ஒரு 10:20லேருந்து ஒரு 10:30ன்னு வச்சுக்கலாம். ஓகே. முன்ன பின்ன ஒரு 10 மினிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் அவ்வளோதான். ஓகே. இந்த பர்ட்டிகுலர் டைம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்ட் இது. இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லாமே ரிவர்சல் தான் நான் பேசுறேன். ஓகே. இன்கேஸ் அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு ரிவர்சல் வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இது ஒரு ஒரு பிளானு. இன்னொரு பிளான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 12:20ன்ற மாரி வச்சுக்கலாம். பட் 12:20ன்றது நீங்க எக்ஸாக்ட்டா 12:20ன்றது எடுத்தாலும் ஓகே. ஆனா, அது ஒரு முன்ன பின்ன ஒரு 10, 15 மினிட்ஸும் பார்த்துக்கோங்க. அதுதான் எப்பயுமே சேஃபர் சைடு. ஏன்னா, அதே இடத்துல வந்து உட்காரணும்னு அவசியம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் கூட முன்னாடி பின்னாடி கூட வரலாம். பட் ஒரு டைம் சொல்றோம்னாலே ஆக்சுவலா 15 மினிட்ஸ் முன்ன பின்னாடி தான் ஆக்சுவல் கால்குலேஷனு. பட் இந்த டைம் ஓகே அடுத்த ரிவர்சல் இதுவா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 பார்ட் இருக்கு. 2 பார்ட்லயும் ஏதாவது போய் மார்க்கெட் நார்மலா போயிட்டே இருக்கு. மார்க்கெட் ஏதோ ஒரு சைட்ல இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ அங்கருந்து திரும்புதா அப்படின்னு பார்க்கலாம். இப்படி போயிட்டே இருக்கு. இல்ல அந்த இடத்துலருந்து இப்படி திரும்புதா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேபி ஒரு 1 ஹவர் கொஞ்சம் மேல கீழ போவானா? அப்படின்ற மாரி இருக்கு. பிகாஸ் இது ஒரு மாரி இந்த 2 இந்த ஒரு மாரி ஒரு சேனலு ஒரு ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறதால, மேபி ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணுவாங்களான்றத பார்க்கலாம். பிகாஸ் எனிவே நெறைய நியூஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கிறதால கேப் அப், கேப் டவுனு நெறைய டைம் ஆயிட்டு தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பண்ணலாம். ஒரு 10:20, 10:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணாம இருக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு புத்திசாலித்தனமா இருக்கும்னு நெனைக்கிறேன். என் ட்ரேடிங் பிளான் அதுவா தான் இருக்கும். ஐ வில் நாட் டூ எனி ட்ரேட் அப் டூ 10 டூ 10:20 டூ 10:30 ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சு. அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிவர்சல் இருந்ததுன்னா, ஐ வில் டேக் அ ட்ரேட். அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேடு ஒரு 12:20 பக்கத்துல ஏதாவது ஒரு ரிவர்சல் இருந்ததுன்னா, அந்த ட்ரேடா இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இது எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, வேற ஏதாவது மார்க்கெட்ல நடந்ததுன்னா, ஐ வில் நாட் ட்ரேடு. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா, ஐ வில் டேக் அ ட்ரேட். அதர்வைஸ் ஐ வில் நாட் டேக் ட்ரேட். இதான் என்னுடைய பிளானு. இந்த 2 டைம் பேஸ் பண்ணி தான் நாளைக்கு மெயினா ட்ரேட் பண்ண போறேன். பட் இன் பிட்வீன் மார்க்கெட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த பேட்டர்ன வச்சு ட்ரேட் பண்ணிடுவோம். நானும் என் ஸ்டூடண்ட்ஸும். பட் அட்வான்ஸா சொல்றதுக்கு இதுதான். இப்போதைக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் நம்ம அட்வான்ஸா ட்ரேட் பண்ணணும். ஸோ 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஏதோ ஒரு அப்படியே ஒரு செட் பண்ணிட்டு, 5த்துக்கு ஒரு டோன செட் பண்ணணும். அதுதான் நடக்குமா? அப்படின்ற மாரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நாளைக்கு எந்த மாரி இருக்குன்றது. தேங்க் யூ ஸோ மச். திரும்ப உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.